அழகிய கடற்கரை கவர்ச்சிமிகு சுற்றுலா எனும் துணைப்பொருளின் கீழ் நாட்டை சூழவுள்ள 1740 கிலோமீட்டர் நீளமான கரையோர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ செயற்பாடு இன்று ஆரம்பமானது. தூய்மையான இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்த்து டாலர் வருமானத்தை அதிகரிப்பதே வேலை திட்டத்தின் நோக்கமாகும். அதற்கு இணையாக மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் உள்ளடங்கும் வகையில் 124 கடற்கரை பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கையை பொருளாதார சமூக மற்றும் எண்ணக்கரு ரீதியிலான புதிய கோணத்திற்கு கொண்டு செல்வதே நோக்கமாகும் என பிரதமர் தெரிவித்தார். தூய்மைப்படுத்த வேண்டியது எமது சுற்றுச்சூழலை மாத்திரமல்ல, எமது சமூகத்தை. எமது சமூகத்தில் எம்மை அசுத்தப்படுத்திய மற்றும் எமது மனதில் உள்ள அசுத்தங்களிலிருந்து எமக்கு தடையை ஏற்படுத்தும் விடயங்கள், ஒழுக்க விளிமியங்கள் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக உள்ளவற்றை தூய்மைப்படுத்தும் செயற்பாடுதான் இது. இந்நாட்டு மக்கள் பாரிய சமூக மறுமலர்ச்சியை எதிர்பார்த்துள்ளனர். பொருளாதார, அரசியல், சமூக மறுமலர்ச்சியை எதிர்பார்க்கின்றனர். தனியார் அரசாங்கத்தினால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது கூட்டு செயற்பாடு. எம்மிலிருந்து ஆரம்பித்து எமது வீடு, கிராமம், வீதிகள், கடை தொகுதிகள், அந்த இடங்களில் இருந்தும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் எங்கள் பதவிகளை கருத்தில் கொண்டு அல்ல இங்கு இணைந்திருப்பது. இந்த நாட்டு பிரஜைகளாகவும் கொழும்பு மாவட்ட பிரஜைகளாகவும் மட்டக்குழிய பிரஜைகளாகவும் இணைந்துள்ளோம். இது எங்களது இடம், இது எங்களுக்கான இடம். அதில் எங்களுக்கு வாழக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவதற்கு தூய்மையையும் அழகையும் பாதுகாக்க எங்களுக்கு பங்களிப்பு வழங்கக்கூடிய வேலைதான் இன்று முன்னெடுப்பது. அதனைத்தான் கிளீன் ஸ்ரீலங்காவில் நாம் எதிர்பார்க்கின்றோம். අපිට දායක වෙන්න පුළුවන් වෙන විදිහේ වැඩක් තමයි අපි මේ අද කරන්නේ. ඒක තමයි අපි ක්ලීන් ශ්‍රී ලංකා එකෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. අපි 159 பார்லிமென்ட் 159 பேர் நாம் பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம். எம்மீது எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டும் இருக்கிறதா என்பது தொடர்பில் நாம் சவால் விடுக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு நாம் இதனை சுத்தப்படுத்துவோம். கள்ளக்கூட்டத்தையும் பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையிட்ட சகலரையும் தூய்மைப்படுத்தும் செயற்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உள்ளது. මහජනයාගේ දේපල මංකොල්ල කාපු සියලු උදවියත් සුද්ධ කිරීම ක්ලීන් ශ්‍රී ලංකා ඇතුලේ තියෙනවා. உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு நாட்டின் பல பகுதிகளில் தூய்மைப்படுத்தும் செயற்பாடு இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை தலைமையகத்தின் ஏற்பாட்டின் கீழ் 2 கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்கள் இடம்பெற்றன. கோல்ஃபேஸ் கடற்கரை பகுதியில் கடற்படை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் தூய்மைப்படுத்துதல், அதற்கு இணைவாக துறைமுக நகர பகுதியை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தொடங்கொட நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு இன்று இடம்பெற்றது. அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிசவும் குறித்த செயற்பாட்டில் பங்கேற்றார். பொதுமக்களை இணைத்துக் கொண்டு நாம் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றோம். அரசியல் துறை என்ற வகையில் அரசியலை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டையும் முன்னெடுக்கின்றோம். பாராளுமன்றத்தில் யோசனைகளை கொண்டு வந்தும் சட்டங்களை இயற்றியும் அரசியலில் தூய்மையை உறுதிப்படுத்த செயற்படுகின்றோம். நாம் தூய்மையாக இருந்தால் மாத்திரம் போதாது, சில அசுத்தங்களை வெளிப்படுத்த வேண்டும். அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதனையும் நாம் முறையாக முன்னெடுக்கின்றோம். அரசியல் தூய்மைக்காக அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் தேவைப்பட்டால் அதற்கு நான் தயார். இந்நிலையில் கோட்டை நகர சபையினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக நுகேகுட நகரை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. கோட்டை நகர சபையின் ஆணையாளர், வீதி அபிவிருத்தி சபையின் அதிகாரிகள், போலீசார், ராணுவ அதிகாரிகள் மற்றும் பிரதேச வாசிகளும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் மாத்தறை மாவட்டத்தின் 15 கரையோர பகுதிகளில் இடம்பெற்றது. மாத்தறை மாவட்ட செயலகம், ராணுவத்தினர், போலீஸ் அதிகாரிகள், பிரதேசவாசிகள் இணைந்து தூய்மைப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்திருந்தனர். அதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி இவ்வாறு தெரிவித்தார். இதனை விமர்சிக்கும் ஒருவர் இருந்தால் அவர் தூய்மையை விரும்பாதவர், சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் குப்பைகள் இருக்க வேண்டும் என எவருக்கும் குறிப்பிட முடியுமா? குறுகிய மனப்பான்மையோடு பார்ப்பவர்களினாலேயே விமர்சிக்க முடியும், வேறு எவருக்கு முடியாது. கடந்த காலங்களில் அரசியல் பின்புலத்தை கொண்டவர்களே கரையோரங்களை கைப்பற்றியுள்ளனர். இதற்கு அவ்வாறு இல்லை.
பயாகல கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராஜி தலைமையில் இடம்பெற்றது. பேருவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வடக்கு பயாகல பகுதியிலிருந்து மாகல்கந்த வரையான கரையோர பகுதி பிரதேச வாசிகள் அரசு அதிகாரிகளினால் தூய்மைப்படுத்தப்பட்டது. சேகரிக்கப்பட்ட குப்பைகள் பேருவளி பிரதேச சபையினூடாக மீள் சுழற்சிக்குட்படுத்தப்படவுள்ளது. சோமாவதி மற்றும் கவடுலு தேசிய வனப்பூங்கா என்பவற்றுக்கிடையில் பயணிக்கும் பெரமடுவ தகம்பவ வீதியின் ஒரு பகுதியினை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக இன்று நாள் முழுவதும் இடம்பெற்றது. உணவட்டுன கடற்கரையை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. காலி தடல்ல பிரதேசத்தில் கரையோர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டம் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தலைமையில் இடம்பெற்றது. ஹம்மாந்தோட்டை கரையோர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு ஹம்மாந்தோட்டை அரசு நிறுவன அதிகாரிகள் மற்றும் பிரதேச வாசிகளின் பங்கேற்போடு இடம்பெற்றது.